காமன் பரோன் பட்டாம்பூச்சியின் கம்பளிப்பூச்சி பருவம் இது. மஞ்சள் கலந்த வெள்ளை நிற முட்களுடன் பிரகாசமான பச்சை நிறத்தில் இருக்கும். அரிப்பு ஏற்படுத்தக்கூடியது. இந்த கம்பளிப்பூச்சி உரு மறைப்பு திறன் பெற்றுள்ளது. மா இலைகள்தான் அவற்றின் முதன்மை உணவு. இவைகள் மா இலைகளின் மேல் இருக்கும்போது இவற்றை பிரித்து பார்க்க முடியாது. இங்கே பிரக்கோனிட் எனப்படும் பாரசிட்டாய்டு வாஸ்பின் கூட்டுப்புழுக்களைத்தான் நாம் பார்க்கிறோம். வளர்ந்த குளவிகள் ஓவிபொசிட்டர் மூலம் முட்டைகளை கம்பளிப்பூச்சியின் உடலில் இடுகிறது. முட்டைகள் பொரித்து புழுக்களாக மாறி இந்த பூச்சியை உணவாக்கி கொண்டுள்ளன. இங்கே அதைத்தான் நாம் பார்த்து கொண்டுள்ளோம். சில்க் ஃபைபர்ஸால் ஆன இந்த கூட்டிலிருந்து குளவி வட்ட வடிவமான துளையிட்டு வெளியே பறக்கும். குளவிகள் வெளியேறிய பின் சிதறி கிடக்கும் உணவுத் துகள்களை உண்ண இந்த எறும்புகள் வந்துள்ளன. சில சமயங்களில் எறும்புகள் குளவி கூட்டை சேதப்படுத்தி அவற்றை புரோட்டீன் உணவுக்காக எடுத்துச் செல்லும். புரோக்கோனிட் குளவிகள் மலர்தேன், மகரந்தம் இவற்றை உணவாக கொள்கின்றன. ஆனால் இவற்றின் லார்வாக்கள் மற்ற புழுக்களின் உடலில் ஒட்டுண்ணிகளாக வளர்ந்து கூட்டுப்புழுக்களாக மாறி பின் கூட்டை உடைத்து வளர்ந்த குளவிகளாக பறக்கின்றன. இங்கே மா இலைகளை உண்ணும் பரோன் பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸை உணவாக்கி கொண்டுள்ளன. இயற்கையில் இந்த உணவுச் சங்கிலியும் ஆற்றல் பாதுகாப்பு விதியும் பெரும் பங்கு வகிக்கின்றன. இந்த பிரக்கோனிட் குளவிகள் பயிர்களை சேதப்படுத்தும் மற்ற பூச்சிகளை கட்டுப்படுத்த உதவுகின்றன. குளவிகளும் எறும்புகளும் உண்டது போக மீதி இருந்த கம்பளிப்பூச்சியின் உடற்பாகம் காற்றில் பறந்து வேறு இடத்தில் விழுந்துள்ளது. Thank you.